ரஜினிகாந்தோட உண்மையான பேரு சிவாஜி ராவ் கேக்வாட். அப்புறம் அவர் ஒரு பஸ் கண்டக்டர். இதெல்லாம் சொல்ல போறேன் தானே நினைக்கிறீங்க. ஆனா இல்ல, முத்து முத்தா ரஜினியோட 10 சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரஜினிகாந்தோட ஆட்டோகிராஃப் கேட்டு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரஜினியே ஒருத்தர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காரு. யாருன்னு தானே கேட்குறீங்க? அது வேற யாரும் இல்லைங்க, கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார். நமக்கெல்லாம் ரஜினியை பஸ் கண்டக்டராக தெரியும். ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி கார்பெண்டராகவும் ஒரு கூலி தொழிலாளியாக கூட ஒர்க் பண்ணியிருக்கார். அப்புறம் ரஜினி நடிக்கிற எல்லா படங்கள்லையுமே முதல்ல அவங்க ஒய்ஃப் லதா தான் பார்ப்பாங்களாம். லதா பார்த்து என்ன சொன்னாலும் அதை ரஜினி அப்படியே ஏற்றுப்பாராம். ஜப்பானில் முதலா இந்திய நடிகருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தான். எந்த படத்தை பார்த்து தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச முத்து படத்தை பார்த்து தான். 22 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு வீடு திரும்புகிறப்போ அவரோட ரசிகர்கள் 3 பேர் ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவரோட பிறந்தநாளை ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடுறதே இல்லை. சிம்பிளாக அவர் குடும்பத்தோட அவரோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காரு. ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப எளிமையாக தாங்க இருக்குது. கையேந்தி பவனில் சாப்பிட்றது, வெள்ளை நிறத்தில் குர்தா போடுறது, அப்புறம் உலகிலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது தெரியுமா? நம்ம சென்னை தாங்க. அடுத்தபடியாக அவருக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரமணரின் புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. 2007ஆம் ஆண்டு வெளியான சிவாஜி படத்துக்கு நம்ம ரஜினி வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஆசியாவிலேயே ஜாக்கி ஜானுக்கு அப்புறம் அதிக சம்பளம் நம்ம ரஜினி தாங்க வாங்கியிருக்காரு. அந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 26 கோடி. இத்தனை ஆண்டு சினிமா வாழ்க்கையில் ரஜினியோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரே ஒரு படம் தாங்க வெளியாகியிருக்கு. அது என்ன படம் தெரியுமா? லிங்கா படம் 2014ஆம் ஆண்டு வெளியாகியிருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு ரஜினி செஞ்ச ஒரு நல்ல விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன். திருவண்ணாமலை கோவிலில் உள்ள கிரிவல பாதையில் 148 இடங்களில் சோடியம் மின் விளக்குகளை பொருத்துறதுக்காக அவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. சூப்பர்ல. நம்ம ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷத்துலையுமே சூப்பர் ஸ்டாராக ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க ஒரே நடிகர் நம்ம ரஜினிகாந்த் தான். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார்.